ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினியில் பார்க்கலாமா? நாளைக்கு காலேஜில் ஓணம் செலிப்ரேஷன், அதுக்காண்டி தான் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. நான் வந்து இந்த புதுசாக இயர் செயின் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு போனோடனே மல்லிப்பூ பிச்சிப்பூ வாங்கிட்டு நேராக ஆனந்த ஃபேன்சி தான் வந்தோம். போயிட்டு அந்த டிசைன் பார்த்தோம். பாசியாக தொங்குற மாதிரி எடுத்து சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் கோல்டு இயர்ரிங்ஸில் போடுறதுனால நான் அந்த மாதிரியே எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கலெக்ஷனில் நிறைய இருந்துச்சு இயர்ரிங்ஸு. ஸோ அதுவுமே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது எடுக்க டைம் தான் இல்லை. ஏன்னா நாங்கள் வந்ததே 4:30 ஆகிட்டு. தங்கச்சி பிக் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால் வேறு எங்கேயும் போகாமல் நேராக வந்தாச்சு ஸ்கூலுக்கு. அவளையும் கூப்பிட்டுட்டு போயிட்டோம். எங்களை பார்த்தோன்னே அப்படியே ஒரு சிரிப்பு. மேடம் காலையில் போகும்போது அப்படியே மூஞ்சி தொங்கு போட்டுட்டு போவாங்க. ஈவினிங் வரப்போச்சில் தான் மூஞ்சில் சிரிப்பே வரும். அதுக்கப்புறம் அம்மா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு நாங்கள் நேராக வீட்டுக்கு தான் கிளம்பி வந்தோம். வந்த உடனே ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் அவள் பைட் எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு அவள் நின்றுக்கிட்டு இருந்தா. சரின்னு சொல்லிட்டு தங்கச்சி ஃபஸ்ட் எடுத்தோடனே அவளுக்கு ஊட்டி விட்டாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் எனக்கு இருமல் வர ஆரம்பிச்சிரும். அதனால் நான் கொஞ்சம் மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு அடுத்து பூஸ்ட்டு தங்கச்சி போட்டு தந்தா. ஸோ குடிச்சிட்டு நாளைக்கு ஓணம் செலிப்ரேஷன் இருக்கனால மருதாணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மருதாணியுமே அரைச்சி வச்சாச்சு. கோன் தான் வாங்கலான்னு இருந்தோம். அம்மா மருதாணி வச்சா உடம்பு நல்லா சில்லுன்னு இருக்கும், அதனால் மருதாணியை வச்சுக்கோ அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு குட்டியாக வச்சுக்கிட்டேன். எனக்கு அந்த மாதிரி வச்சுருந்தா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் மருதாணி வச்சதுனால அம்மா தான் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மணி பார்த்தா ரொம்ப நேரம் ஆகிட்டு. நாங்கள் பாட்டு கேட்டுட்டு இருந்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு கையில் இவ தான் வச்சு விட்டா. அவள் கையே இதாகிட்டு. மணி பார்த்தா மணி 12:20 ஆகிட்டு. ஸோ நாங்கள் தூங்க போயிட்டோம் காய்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு மினி லாக்கில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.